வீர தீர சூரன் ஒரு வழியா பல சிக்கல்களை தாண்டி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ சியான் விக்ரம் அவர் தெரியும், என்ன ரோல் கொடுத்தாலும் எப்பேற்பட்ட நடிப்பா இருந்தாலும் நடிச்சு உதறி தள்ளிடுவாரு. இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காரு. சியான் விக்ரம் அவர்களுடைய முந்தைய படங்கள் நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட பெரிய அளவுல ரீச் கிடைக்கல. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல மக்கள்கிட்டையும். நல்ல அவர் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எஃபோர்ட் போட்டு நடிச்சாலும் படம் அந்த அளவுக்கு ஈர்க்கல. கதை சரியில்லை, அது சரின்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஆனா வீர தீர சூரன் படம் வந்ததுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்தாரு இல்லையாங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட படம் இன்னைக்கு நேற்று ரிலீஸ் ஆக போகுது, 27 ரிலீஸ் ஆக போகுது சொல்லியிருந்தாங்க. ஆனா படத்தோட புக்கிங் ரொம்பவும் லோவா இருந்துச்சு. படம் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட்டு இருந்துச்சு. அதே நேரம் படம் இன்னைக்கு நேற்று ரிலீஸ் ஆகுமா என்னமோங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு. ஏன்னா மார்னிங் ஷோவும் இல்லை, அதுக்கப்புறம் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணவங்க பார்த்தா கேஸ் போயிட்டு அதுவும் நடக்கல. ஆஃப்டர்நூன் ஷோவும் கிடையாது, ஈவினிங் ஷோல ஒரு வேளை கேஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கு நடுவில் இடையில ஒரு பெரிய ஒரு மனசை நோகடிக்காம ஒரு விஷயம் வந்துருச்சு. படம் 4 வாரத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சியானுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி ஒரு சிக்கலை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த படமும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனா ஒரு வழியே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. ரிலீஸ் பண்ணிட்டு ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் படங்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி பெண்டிங் போட்டாலும் இந்த படம் இந்த மாதிரி சிக்கலை சந்திக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படம் எப்படி இருக்க போதோன்ற ஒரு மைண்ட் செட், ஒரு தாட் வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்படி இல்லை, படம் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா தான் இருக்கும். நீங்க ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பா அந்த படம் உங்க எல்லாரையும் பூர்த்தி செய்யற படமா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. டைரக்டர் அருண்குமார் அவரை பத்தி சொல்லணும். ஏன்னா சித்தா, சேதுபதி ரெண்டுமே சூப்பரா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியோட எடுத்திருந்தாரு. அவருடைய அடுத்த படம் ஸோ வீர தீர சூரன் படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரே நைட்ல நடக்கிற ஒரு ஆக்ஷன் டிராமா தான். இந்த படத்துல ஒரே நைட்ல என்னெல்லாம் விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடியே படத்தோட டைரக்டர் சொல்லியிருப்பாரு அருண்குமார் அவர். படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்லேயே படத்தோட கதை மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 20 நிமிஷங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அதனால படத்துக்கு கொஞ்சம் பிஃபராகவே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட அவர் சொன்னது போல தான் 20 நிமிஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 20 நிமிஷத்தை வச்சு தான் படத்தோட முழு கதையுமே நகருது. ஸோ ஒரு நாள் இரவுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஷியான் விக்ரம் என்னென்ன விஷயங்கள் ஹேண்டில் பண்றாரு, ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தாரு, இப்போ ப்ரெசன்ட் எப்படி இருக்காங்க பத்தி தான் அந்த முழு நேர இரவு படமே அமையுது. ஷியான் விக்ரம் அவரோட நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நடிக்கிறவர், உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள படம் என்னென்ன படங்கள்லாம் அவர் நடிச்சிருப்பாரு தெரியும். தங்கலான்ல ஒரு மாதிரி வித்தியாச முயற்சி பண்ணியிருப்பாரு, ஐ படத்துல நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த படம் பார்த்தோம்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பழைய விக்ரம நமக்கு கண் முன்னாடி காமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தில் தூள் இந்த மாதிரி ஒரு விக்ரம வந்து இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். முழுக்க முழுக்க கதையை பத்தி பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இல்லாம அஸ்யூஷுவலா ஒரு சாதாரண ஒரு நம்ம பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே மூவ் பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்பவும் யதார்த்தமா படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. பாடல் காட்சிகள் பார்த்தா 2 சாங் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங்கு. ஸோ கதையோட ஒன்றி போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பிஜிஎம். ஏன்னா படத்தோட பிஜிஎம் கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிஜிஎம்மா இருக்கு படத்துல. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம், ஷியான் விக்ரமோட இன்ட்ரோ சீனு, ஸோ அவர் வர்ற சீன்ஸ் எல்லாமே ஜிவிபியோட பிஜிஎம் அங்கங்க போட்டு தெறிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தெறிக்கிற அளவுக்கு பிஜிஎம் போட்டு வச்சிருக்காரு மனுஷன். பழைய படங்கள்லாம் பார்ப்போம்ல, ஒரு மாஸ் ஹீரோஸ் நடந்து வந்தாலே ஒரு பிஜிஎம் வரும். அவருடைய லுக்கு, அவருடைய ஸ்வாகு டக்குன்னு ஒரு டேன் ஆகிறப்போ ஒரு பிஜிஎம் வரும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் தான் இந்த படத்துல போட்டிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தா அந்த பிஜிஎம் வேற லெவல்ல பிஜிஎம் இருக்கு. இன்ட்ரோ சீன்னு பக்காவா பண்ணிட்டாங்க. இன்டர்வல் சீனை பத்தி சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்டர்வல் சீன் தான். அது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஸ்பாயில் பண்ண விரும்பல. மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க பார்த்தா, துஷாரா விஜயன் விக்ரமுக்கு ஏற்ற பேர். ஏன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த மதுரை அந்த கிராமிய ஒரு லுக்லயே துஷாரா விஜயனை காமிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல ஒரு 5 கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த 5 கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் சுற்றி சுற்றி கதையை மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க.
ஒரு கட்டத்துல படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவும் நல்ல விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்ச நேரத்துல ஃபிளாஷ்பேக் வந்துருச்சு. ஸோ ஃபிளாஷ்பேக்கு தான் காட்ட போறாங்க. ஸோ படத்துடைய மெனக்கெடல் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டு உண்மையில கூஸ் பம்ப்ஸுக்கு கேரண்டியான அந்த ஃப்ரேமு கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் படத்துல இருக்கு. முக்கியமா இந்த படத்தை இவ்வளவு அளவுக்கு எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஒரே ஒரு பர்சன் தான், அது சியான் விக்ரம் அவர் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரியில அவர் ஒரு சரியான ஒரு ஹிட், அவருக்கான ஒரு டாப் ஆக்டர்ல இருந்தாலும் அவருக்கான ஒரு பாதை கிடைக்கலங்கிறது ரொம்ப வருஷமா அவருக்கு ஒரு பெண்டிங்காவே இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பா அவர் பிடிச்சிட்டான்னு தான் சொல்லணும். இந்த கம்பேக் கண்டிப்பா சியான் விக்ரமோட பெஸ்ட் ஒரு மாஸ்டர் பீஸாவது இந்த படத்துல இருக்கும்போது, பொதுவா தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமாவிலே பார்ட் 1க்கு அப்புறம் தான் பார்ட் 2ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படம் அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான முயற்சியில இறங்கியிருக்காங்க. பார்ட் 2 ஃபர்ஸ்ட், அப்புறம் பார்ட் 1. நீங்க பார்ட் 2 பார்த்தாலே உங்களுக்கு பார்ட் 1க்கான அந்த இதுவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்ட் 2லயுமே ஒவ்வொரு சீனும் சரி அந்த அளவுக்கு டீட்டெயிலா காமிச்சு, ஓ சில பேர் சம்டைம் யோசிப்பாங்க, பார்ட் 1க்கு அப்புறம் தானே பார்ட் 2 ஒரு கதை எப்படி போகும், எங்க கொண்டு போய் போறாங்க, எப்படி கொண்டு போய் போறாங்க இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. பார்ட் 2ங்கிறது ரொம்பவும் நல்லா திருப்தியா அந்தந்த சீன் பை சீன் கரெக்டா மேக் பண்ணி எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், ஒரு டேன் இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருக்கு. ஸ்பாயில் பண்ண விரும்பல. இன்னொரு விஷயம், படத்துல நடிப்புக்கு பேர் போன ஒருத்தர் பத்தி சொல்லிட்டோம். ஆனா அந்த வரிசையில நடிப்பு அரக்கன்னு ஒருத்தர் இருக்காரு, எஸ் ஜே சூர்யா. அவரை பத்தி நம்ம சொல்லணும். எஸ் ஜே சூர்யா ஒரு சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்தாலும் நெகட்டிவ் கேரக்டர்ல மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு தான் அவரோட நடிப்பு இருக்கும். எல்லா படத்துலயும் நெகட்டிவ், மோஸ்ட் ஆஃப் த அவரோட ஃபிலிம்லாம் நெகட்டிவ் தான். ஸோ இந்த படத்துலயும் நெகட்டிவ் ரோல்ல தான் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லைங்கிறது தான் ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல இவர் இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணிருக்கலாமோங்கிற ஒரு தாட் இருந்துட்டு வருது. ஓவராலா வீரதீர சூரன் பார்ட் 2 எப்படி இருக்குன்னு கேட்டா, படம் சியான் விக்ரமுக்கு பெஸ்ட் கம்பேக். அப்போ இருந்த விண்டேஜ் விக்ரம இப்ப பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமா இப்படி இருக்கு. கண்டிப்பா போய் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. படத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் பாயிண்ட் போனஸ்னா ஜிவிபி மியூசிக். முழுக்க முழுக்க ஜிவிபி மியூசிக் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனா படத்துல இருக்கு. அந்த அளவுக்கு மியூசிக்கை போட்டு ஒவ்வொரு சீனுக்கும், முக்கியமா ஜிவிபினால ஒரு மெல்டிங் ஒரு பிஜிஎம், ஒரு ஃபீலிங் பிஜிஎம் அது இருக்கும். ஆனா அவர் மாசம் ஒரு பிஜிஎம் போட்டு ரொம்ப நாளா ஆச்சுன்னா சொல்லுவோம். அசுரன் ஒரு பிஜிஎம் போட்டுருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாட்ல இந்த படத்துல இந்த பிஜிஎம் போட்டு தள்ளியிருக்காரு. சீனுக்கு சீன் தியேட்டர் ஃபுல்லா அப்படியே பூம் 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 ஃபயரா இருக்கு. அந்த அளவுக்கு கத்தி என்ஜாய் பண்றாங்க சியான் விக்ரம. ஸோ சியான் விக்ரம் கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஒரு கம்பேக், பெஸ்ட் ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இப்போ போய் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. வீர தீர சூரன், வெற்றி கண்ட சூரன். ஓகே, தேங்க்யூ.